ஹாய். சில பேட் மெமரீஸ இன்ஸ்டன்ட்டா அதுலேருந்து எப்படி கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு பேட் மெமரீஸ்லேருந்து, பேட் தாட்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ரிலீஃப்க்கு தேவையான நிறைய இது பார்ப்போம். சில நேரம் போயிட்டு காமெடி வீடியோஸ் பார்ப்போம், இல்லை சாங்ஸ் கேட்போம். அதுலேயும் சோகமா இருக்கும்போது சோக பாட்டா கேட்டு இன்னும் வெக்ஸா ஏத்திக்கிறது, அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்ம ஒரு விஷயத்த ரொம்பவே பேடா ஃபீல் பண்றோம், ரொம்பவே டவுனா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம சேட் சாங்ஸ் கேட்கவே கூடாது. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சேட் சாங்ஸ் கேட்காம ரொம்ப எனர்ஜியா இருக்கிற, உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியான சாங்ஸ் கேளுங்க. அது வந்துட்டு உங்களை வந்துட்டு இன்ஸ்டன்டா கொஞ்சம் ஹாப்பி மூடுக்கு தூக்கிட்டு போகும். இதெல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் திருப்பியும் அங்கிருந்து குதிச்சு கீழே வந்த மாதிரி நம்ம மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவோம். அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். அது வரைக்கும் பாசிட்டிவா இருங்க. எப்பவுமே நம்மளோட தாட்ஸை வந்துட்டு நல்ல விஷயத்துக்கு அதை கான்சென்ட்ரேட் பண்ண 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 அது நிஜமாவே ரொம்பவே பியூரா இருக்கும். பாய்.